கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். அநேக சந்தேகங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவடைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவுமானவரே, அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை தர வேண்டும். நீரை அழைத்ததுனால எங்களுக்கு உண்டாகிற நம்பிக்கை, அதாவது அழைப்பை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது. கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாச மார்க்கம், யூதருடைய மார்க்கம், அதாவது நியாயப்பிரமாண மார்க்கம், யூதருடைய மார்க்கம். அருமையானவர்களே, இந்த விசுவாச மார்க்கத்திலே நீதி எப்படி வந்தது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நீதியை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இலவசமாய் நாம் நீதிமான ஆக்கப்படுகிறோம் என்று சொன்னார். 2 கொரிந்தியர் 5:21 வாசித்தோம். நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். கல்வாரத்தினால கழுவப்படும் போது புத்தம் புதிய நியூ மேன், புதிய மனிதனாக மாற்றப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இது நாம் செஞ்ச செயல் அல்ல. அதனால தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசி கிறிஸ்துக்குள்ள யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துக்குள்ள நான் யார்? நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் குற்றமற்றவன், நான் கண்டிக்கப்படாதவன். இயேசுக்குள்ள வந்த அத்தனை ஆசீர்வாதமும் இலவசம். அப்படி நான் நீதிமான் என்றால் நீதிமானுக்குரிய அத்தனை ஆசீர்வாதமும் இலவசம். இப்போ நீதிமானுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதுன்னா வேதத்தில் படிக்கணும். நீதிமானை குறித்து பல காரியங்கள் வாசிக்கிறோம். உங்களுக்கு ஒரு சில காரியங்களை விட நான் சொல்லட்டும். பாருங்க, நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சில காரியம் சொல்கிறேன். அப்போ இந்த நீதியை குறித்து புதிய ஏற்பாட்டு நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் மீண்டும் இந்த நீதியை குறித்து ஒரு சரியான ஒரு படம் எங்கள் மனதில் இருக்கணும். ஏன்னா நீதிமான் என்றாலே தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே ஒரு குற்றம் இல்லாதபடி, ஒரு பயம் இல்லாதபடி, ஒரு கலக்கம் இல்லாதபடி தேவ சமூகத்திலே நம்முடைய சொந்த தகப்படத்தில் உரிமையோடு சமநிலையிலே உட்கார்ந்து பேசுவது. அதுதான் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். அங்கே உட்காந்துட்டு காலை பிடிக்கிற ஆண்டவரே, கையை பிடிக்கிற ஆண்டவரே, கெஞ்சிற ஆண்டவரே, ஆண்டவரே இறங்கு ஆண்டவரே, பிச்சை போடு ஆண்டவரே, அதெல்லாம் கிடையாது. நம்ம நீதிமான். இப்போ நீதிமானா இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளமான ஆசீர்வாதங்கள். பாவிக்கு தான் நிறைய பிரச்சனை. இப்போ நீதிமானுக்கிற ஆசீர்வாதத்தை கடந்த ஒவ்வொரு செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சில வசனங்களை சொல்லித்தரப்போகிறேன். ஏன்னா வேதங்கிறது சத்தியம். நம்முடைய மனசு என்ன சொல்லுகிறது, உங்களுடைய உணர்ச்சி என்ன சொல்லுது, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த உபதேசம் என்ன சொல்லுது, இந்த உபதேசம் என்ன சொல்லுது, அது அல்ல. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது. நான் பேசுகிற வார்த்தைகள் சரியா தவறா, இல்லை என்னால் இந்த வார்த்தைக்கு சந்தேகம் இருந்தால் என்னோட கேளுங்க. அப்போ எனக்கு நிறைவேறலையே, அப்போ நிறைவேற வைக்கிறது தான் அந்த பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கு அது கிடைக்கலையே, அதுக்கு தான் அந்த பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறோம். நானும் கிடைக்காம இருந்துச்சு, அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். அது கிடைச்சதுனால பேசுகிறோம். கர்த்தருக்கு அப்போ எனக்கு கிடைக்கிறதே, என் வார்த்தைகளுக்கு கிடைக்கிறதே. வியாதியோடு தூக்கிட்டு வர்றாங்க. அநேக புறஜாதிகள் டெல்லியில் வந்திருக்கிறாங்க. வரும்போது பிரச்சனையோடு வர்றாங்க, உடனே சுகத்தை பெறுறாங்களே, அவங்களுக்கு கிடைக்கிறதே. அப்போ ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவரா? உனக்கு தருவேன் இல்லையே, உனக்கு தருவேன் உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல முடியாதே. அவர் எல்லாருக்கும் சமம் பார்க்கிறவரே. ஒன்றே ஒன்று அறிகிறது. அது எப்படி அந்த விசுவாசத்தை அபியாசப்படுத்துவது என்பது வேதவசனம் விளங்குகிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். அப்போ நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே சில வசனம் நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் 10:3, நீதிமானே பசினால வருந்த விட மாட்டாராம். வாழ்க்கையில ஐயோ பசி வருது, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு ஒரு வருத்தகிற வாழ்க்கை இருக்காதான். இந்த நீதி பழைய ஏற்பாட்டு நீதியில் தான் இதை சொன்னார். பழைய ஏற்பாட்டு நீதி பலி செலுத்தினால் வந்த நீதி, சுய நீதி. அது இயேசு கிறிஸ்து வந்த போது அது தள்ளப்படுகிறது. இப்பொழுது இயேசு வந்த பிறகு அந்த நீதி செல்லாது. அது அழுக்கான நீதி, கந்தையான நீதி. இப்பொழுது விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ சுயநீதி பழைய நீதிக்கே இந்த ஆசீர்வாதமா? அப்போ தேவ நீதிக்கு எந்த ஆசீர்வாதம்? பழைய நீதிமானா இருக்கிற பழைய ஏற்பாட்டு மனுஷனுக்கே நீதிமானுக்கு பசி இல்லையாம், தரித்திரம் இல்லையாம். நீதிமானை பசியினால் வருந்த விட மாட்டாராம். அது மாத்திரமில்ல, நீதிமானுக்கு 7ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. 10:7, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்குமா. இன்னைக்கு பாருங்க, புகழ் பெற்று விளங்குகிறதா? எப்போ புகழ் வரும்? அவன் வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஜீவியத்திலும் நிறைவும் வளமும் செழுமையும் கொழுமையும் இருந்தால் தான், ஓ பரவாயில்லையா, இந்த ஆள் கத்துட்டு போனாங்க, ஆண்டவரை தேடினாங்க, இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே, ஓ என்ன வசதி, என்ன ஆசீர்வாதம், எல்லா வித சந்தோஷம். அந்த ஆள்கிட்ட போனால் கொஞ்ச நேரம் பேசினாலே போதையா. என்னோட சில நண்பர் உண்டு, பெரிய ஒரு கம்பெனியுடைய முதலாளி வருவார். ஐயா என்னோட கலெக்ஷனுக்கு வருவார். வந்தால் நான் உட்காந்து கலெக்ஷன் தான் போக மாட்டேன். காலைல 9 மணிக்கு வந்தால் 2 மணி வரைக்கும் உட்காந்துருப்பார். அதெல்லாம் அன்றைக்கி சாப்பாடு போச்சு. உட்காந்து சத்தியத்தை கேட்டுகிட்டே இருப்பார். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில நாளுக்கு ஒரு நாள் அப்படி செப்பி விழுந்து கிடந்தார். சந்தோஷம் தாங்க முடியல. அருமையானவர்களே, அந்த நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். ஏன்னா அந்த வசனத்தை அறிய அறிய கர்த்தர் ஆண்டவரே சொல்கிறார், நான் உண்டு பண்ணினேன், எல்லா சாதிகளை பார்க்கணும்
புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்க சிறந்திருக்க பண்ணுவேன். யாருக்கு சொன்னார்? பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு சொன்னார். பழைய ஏற்பாட்டு மக்கள் எந்த உடன்படிக்கையில் இருந்தாங்க? ஆபிரகாமின் உடன்படிக்கையில் இருந்தாங்க. ஆபிரகாமின் உடன்படிக்கையில் எது செலுத்தப்பட்டது? மிருகத்தின் ரத்தம் செலுத்தப்பட்டது. நாம எந்த உடன்படிக்கையில் இருக்கிறோம்? நாம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். நம்முடைய உடன்படிக்கையில் என்ன நடந்தது? இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ பழைய உடன்படிக்கையில் இருந்தவனுக்கு சுயநீதி உள்ளவனுக்கு அந்த ஆசீர்வாதம்னா, தேவாதி தேவன் தேவகுமாரன் மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள வாசம் பண்றான்னு சொல்லி கொலோசியர் 1:27 சொல்லுதே. அப்போ அதை விட நமக்கு அதிகமா இருக்கணுமே. பிரச்சனை என்ன? தேவங்கிட்ட மிஸ்டேக் இல்லை, என் ஜனங்களை அறிய வேணும். அதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. ஒரு ரட்சிக்கப்பட்டா போதாதுங்க, அந்த அறிவு போதாதுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியாம இருந்தா என்ன பிரயோஜனம்? சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அப்படி நம்முடைய புகழ் அதிகமாக விளங்கும் என்று விசுவாசிக்கணும். அது மாத்திரம் நிறைய சொல்லிட்டே வராரு. நீதிமானுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் அந்த அதிகாரம் ஃபுல்லாக சொல்றாரு. நான் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, நான் விரும்பல. 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. பிற்பகுதி, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சில அநேகர் என்ன பண்றாங்க? சாபத்தையே விரும்பி பேசுவாங்க. சாபம் எதுக்கு எடுத்தாலும், பிரசங்கத்தை எடுத்தாலே பைபிள் இருந்து இது செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், இது செய்யலைன்னா உனக்கு சாபம். அதனால பெரிய பிரச்சனை பாருங்க. ஆனால் நீதிமான் விரும்புகிற காரியம் சில விரும்பி பிரசங்கம் பண்ணுறதை நான் பார்த்துருக்கிறேன். சாபம் பாருங்க. 109ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 109:17 வாசிக்கிறேன். சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போகிறான். சில பார்த்துருந்து ஆசீர்வாத பிரசனம் வேண்டாம் போகிறத. நாங்கள் இப்படி தான், எங்களுக்கு பாடுகள் பாதை, நாங்கள் சாபம், எங்களுக்கு வாழ்க்கையில் சாபம் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், நெருக்க வரும், அதுதான் விரும்புகிறாங்க. ஆண்டவர் சொன்னார் உபாகம் 30:19, நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னால் வச்சேன், நீயும் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ நல்லா இருக்கும்படி ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. அவன் ரெண்டையும் வச்சாரு. ரெண்டுல ஒன்றை தெரிஞ்சுக்கிடணும். எதை தெரிஞ்சுக்கிடணும்? ரெண்டையும் தெரிஞ்சுக்கூடாது. சாபத்தை தெரியக்கூடாது, ஆசீர்வாதத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவரே சொல்றாரு, நான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னால வச்சேன், நீ மாத்திரமில்லை நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நல்லா இருக்கும்படி என்ன செய்யணுமா? ஆசீர்வாதத்தையே தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. ஆனா இருக்குங்க சொல்லிக்காத நம்ம எடுத்து போட்டுக்கூடாது. சில வேதத்தை எடுத்து தன்னை தானே அடிச்சு காயப்படுத்தி நொறுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். எத்தனை சொன்னால் அப்படி தான் முன்னாடி நொறுக்கினேன். எனக்கு குழந்தையா இருக்கும்போது அப்படித்தான் பிரசங்கத்தை பண்ணி வசனத்தை பிடிச்சி குத்தி அடிச்சு நொறுக்கி ஆண்டு அப்படி சாவம் இப்படி சாவம் பேசினேன். அப்போ சத்தியத்தை வரும்போது அதெல்லாம் மாற்றிட்டு அருமையானவர்களே. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசீர்வாதத்தையே நான் தெரிந்து கொள்ளணும். அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையில் விளங்கணும். இங்கே பாருங்க, சங்கீதம் 109 என்ன சொல்றாரு பாருங்க. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாக விலகி போமா. சாபத்தை விரும்பக்கூடாது பிரசங்கத்தில். எந்த சாபமாக இருந்தாலும், இல்லைப்பா எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கல்வாரி சிறுவில் சுமந்து தீர்த்துட்டார், ஆகிற இயேசு விசுவாசித்தா உனக்கு இலவசமாய் ஒரு சாபத்து விடுதலை. இதான் சத்தியம் அருமையானவர்களே. ஆகினாலே ஆசீர்வாதம் இயேசு விரும்புவது ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். 17ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாக விலகி போகும். அது 18ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான். ஒரு அங்கி மாதிரி எங்க பார்த்தாலும் சாபம். அதனால எனக்கு அது இல்லை இது இல்லை, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. பிரசங்கம் அப்படி. நான் அப்படி இருந்தேன், நிறைய கஷ்டப்பட்டேன். நமக்கு கர்த்தர் விரும்பலை, ஆசீர்வாதத்தை பேச ஆரம்பிக்கும் எல்லாமே வருது. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகள் எண்ணெயை போல பாயுமா. எது? சாபத்தை விரும்பினா தண்ணி போல எண்ணெய் போல உடம்பெல்லாம் பாயுது. அது மாத்திரமல்ல, அந்த சாபம் அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்கிற கட்சியாகவும் இருப்பதாக என்று சொல்லுகிறான். சரி இருக்கட்டும், சாவீது வேற நோக்கத்தில் பேசினாரு. இருந்தாலும் நாம் இதை சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது அருமையானவர்களே. இப்போது நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், மீண்டும் ஒருவன் வாசிக்கிறேன். இப்படி நம்ம அறிக்கை பண்ணணும். ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன் அது வரும். 17ஆம் வசனத்தை நான் கொஞ்சம் மாற்றி பேசுகிறேன். நம்முடைய விசுவாச அந்த வசனத்தை நிதானமாய் பகுத்து பேசுகின்ற பொழுது மாற்றி பேசுகிறோம். எப்படி பேசுகிறேன் பாருங்க. ஆசீர்வாதத்தை விரும்பினேன் அது எனக்கு வரும். 17ஆம் வசனம். அந்த இடத்தை நீங்கள் வேதத்தை வைத்துக்கொண்டு நான் என்னோடு கூட சேர்ந்து அந்த இடத்தை மாற்றி போட்டு உங்களுக்காக எடுங்கள். ஆசீர்வாதத்தை விரும்பினேன் அது எனக்கு வரும், நான் சாபத்தை விரும்பவில்லை அந்த சாபம் என்னை விட்டு தூரமாய் விலகி போகும். அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை விரும்பினபடினால் 18ஆம் வசனம், நான் ஆசீர்வாதத்தை நான் எனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் உடம்பெல்லாம் என் ட்ரெஸ்ஸே ஆசீர்வாதம் தான், என் வாழ்க்கையே ஆசீர்வாதம் தான். அது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் என் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அந்த ஆசீர்வாதம் எலும்புகள் எண்ணெயை போல பாயும். இந்த ஆசீர்வாதம் எலும்பெல்லாம் எண்ணெய் போல பாயுது.
எவ்வளவு தண்ணி போல பாயுது. ஆசீர்வாதம் தண்ணி போல வருகிறது. ஏன்னா ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். ஒருத்தன் சாபத்தை விரும்பினா அது தண்ணி போல அவனுக்கு வருது, எண்ணெய் போல பாயுது, உடம்பெல்லாம் போகுது, எலும்பெல்லாம் போகுது. இப்ப எலும்பெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம், நரம்பெல்லாம் ஆசீர்வாதம், உடம்பெல்லாம் ஆசீர்வாதம். நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். நான் என்ன பிரசங்கம் முழுவதும் ஆசீர்வாதம். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர், கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதம் இலவசம். நான் ஆசீர்வாதத்தை விரும்பி விரும்பி பேசுறதுபடினாலே, வேதத்திலிருந்து எடுத்து எடுத்து பேசுறபடினாலே அது உடம்புக்கு அது உற்சாகப்படுத்துவது, அது என்னை தெம்பாக்குறது. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும், அசுத்தமான எண்ணங்களையும், அருவருப்பான சிந்தைகளையும் அது தகர்த்தெறி. காரணம், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாத தடையா இருக்கிற பாவமே இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுகிறேன். கோபமே இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுகிறேன். எரிச்சலே இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளுகிறேன். ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் என்ன செய்கிறதா? ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒரு மனிதன், அவன் உள்ளத்தில் இந்த ஆசீர்வாதம் தண்ணீர் போல பாய்கிறது. அந்த ஆசீர்வாதம் எலும்பெல்லாம் பிடிச்சிக்கிடுச்சு. சிலருக்கு சாபம் எலும்பெல்லாம் பிடிச்சி வியாதி, எலும்புரிக்கு வியாதி. சிலர் சொல்லலாம் எலும்புல கேன்சர், மஜ்ஜே இல்லை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தையை, நான் எழுதப்பட்ட வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நீதிமான் இருக்கிற ஆசீர்வாதம் அது. ஆகையினால இந்த வசனம் எப்படி கிடைக்கிறது கர்த்தர் சொல்லித் தருகிறேன். அருமையான விசுவாசியுங்கள், உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்கள், ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினவர் தான் என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்னை சாபத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இனி என் வாழ்க்கையில் சாபத்துக்கு இடமில்லை, சஞ்சலத்துக்கு இடமில்லை, தவிப்புக்கு இடமில்லை என்று விசுவாசியுங்கள். இரவும் பகலும் அதையே சிந்தியுங்கள், அதையே சொல்லுங்கள், அதையே எண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு இடம் கூடாதீர்கள். அதை நிராகரியுங்கள். அந்த வார்த்தைகளை யார் சொன்னால் நோ 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 நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு சாபம் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, இலவசமாக மீட்கப்பட்டவன், நான் இலவசமாக நீதிமான், ஆசீர்வாதம் எனக்குரியது. இதையே பேசுங்க, இதையே சிந்திங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, 19 வசனம், ஆசீர்வாதம் அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாக. ஒருத்தர் மூடிட்டான், உடம்பே மூடிக்கிட்டான். அந்த ஆளை பார்த்தாலே இப்போ ஒரு போத்திக்கிட்டு படுத்தானே என்ன தெரியும்? ஆளே தெரியாது, யாருன்னே தெரியாது, வஸ்திரம் தான் தெரியும், உள்ளே யாருன்னே தெரியாது. அதுபோல தான் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதத்தையே எடுத்து பேச ஆரம்பிச்சான்னா இந்த ஆளே தெரியாது. ஆசீர்வாதம் அந்த ஆளை மூடிக்கிடுச்சு. அந்த ஆசீர்வாதம் அவனை மூடிக்கிச்சு. அப்போ ஆளை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தான் பார்க்க முடியுது. எங்கே போனாலும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் எத்தனை ஆளுங்களை பார்க்குறேன், இன்னும் வந்தாரி ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் மூடிக்கிச்சு. எங்கே போனாலும் ஆசீர்வாதம். எங்கள் அம்மா இல்லை கேட்பாங்க, என்னை கூப்பிடுவோம், என்ன எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? நான் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்க சொன்னேன், என்னையா கிறிஸ்து எப்படி இருக்கிறீரே, என்னையா கிறிஸ்து. பாருங்க, உலகம்னு சொல்கிறான். வேதமாக அப்படி சொல்றது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கிரனுக்கும் தொடர்பு ஏது? விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீ அவளை விட்டு பிரிஞ்சு வா, நான் உங்களை வாசம் பண்ணி நான் உங்களை ஆவி நான் தேவனாக இருப்பேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இப்போ தேவன் எனக்குள்ள வாசம் பண்ண, ஆனால் தான் நாங்கள் பழைய தேவையில்லாத விக்கிரகங்கள் மற்ற காரியங்களாக விட்டுட்டு கர்த்தரை பிடிச்சிருக்கிறோம். கர்த்தரை வந்தோடனே எங்களுக்கு பொருள் இல்லை. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை சம்பந்தம் இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை சம்பந்தம் கொள்றோம். தேவன் வார்த்தை ஆசீர்வாதமா இருக்குது, ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தை. இதையே விசுவாசிக்கிறோம், இதையே சிந்திக்கிறோம், இதையே நினைக்கிறோம், இதையே பேசுறோம். படுத்தா இதே பேச்சு, நடந்தா இதே பேச்சு, வேலையில் அதே பேச்சு, வியாபாரத்தில் அதே பேச்சு, எங்கு போனாலும் பேச்சு. அல்லேலூயா. பேச பேச அது அப்படியே எங்களை பிடிச்சிக்கிச்சு. அல்லேலூயா. ஆசீர்வாதமானது ஒரு நீதிமானுக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன? அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி வருதான்? அவனை பிடித்துக் கொள்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் அவன் மூடிக்கொள்ளுற வஸ்திரமா இருக்குது. யாருக்கு? ஆசீர்வாதத்தை விரும்புகிறவனுக்கு. ஆனால் சாபத்தை விரும்புகிறவனுக்கு என்ன பார்த்தாலும் சாபம். என்னையா அதுல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அதுல ஊழியத்தில் பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனை. ஏன்னா அங்கே பிரசங்கமே அப்படித்தான். நம்ம எதை வரும்? ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், சத்தியத்தை விலகிற போது அதை விட்டுட்டு தூக்கி தோறப்பட்டு இப்போ எல்லாம் ஆசீர்வாதம். வேதத்தை எந்த வசனத்தை எடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம். அருமையானவர்களே, அப்போ ஆசீர்வாதத்தை நாம் விரும்பும் பொழுது அது நான் மூடிக்கொள்கிற வஸ்திரம் போல மாறுகிறது. இப்போ என் முழுவதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, நித்தமும் கட்டிக்கொள்கிற கட்சியா இருப்பது. நித்தமும் ஆசீர்வாதத்தை கட்டிக்கொள்றோம். நித்தமும் டெய்லி ஒரு கட்சி பெல்ட் போல. எப்படி பெல்ட் ஊர்தி? ஒரு பெல்ட் ஒரு மனுஷனை சட்டை, அந்த பேண்ட் சட்டை வலிவு விழாதபடிக்கு அந்த பெல்ட் ரொம்ப டைட் பண்ணுது. அப்போ ஆசீர்வாதத்தை போய் டைட் பண்ணிடணும், வேற எதுவும் வலி விழுந்துடாதபடி, எந்த பிரச்சனையும் வந்துடாதபடி ஆசீர்வாதத்தை ஒரு பெல்ட் போல கட்டிடணும். எதுக்கு? உறுதி. அது ஆசீர்வாதத்தில் உறுதியான வாழ்க்கை. கர்த்தருக்கு ஒரு கூட்டம் சாபம் சாபம். ஆண்டவரே அடிக்கும், ஆண்டவரே ஆண்டவரே நொறுக்கிற, ஆண்டவரே ஆண்டவரே ஒன்றும் இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே அப்படி போனா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் பழைய ஏற்பாட்டு மக்கள் அல்ல.
இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் வெளியேறப்பட்டவர்கள், தேவபுத்திரர்கள். அதற்கு இயேசு கிரையை கொடுத்து மீட்டிருக்கிறார். நாங்கள் அடிமைகள் அல்ல, நாம் சுயாதீனர்கள். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகள் அல்ல, எந்த மனிதனுக்கு அடிமைகள் அல்ல, எந்த உபதேசத்துக்கு அடிமை இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அடிமையானவர்கள். ஆனால் அன்புக்கு அடிமை, தாழ்மை, பொறுமை, கீழ்ப்படிதல், ஆண்டவரே எல்லா விதமான சுவாபங்கள், தேவனுடைய தெய்வீக சுவாபத்துக்கு நம்ம அடிமையானவர்கள். சத்தியத்தை அறிய அது வரும். குழந்தையா இருந்தால் வராது. குழந்தை அனுபவத்தில் ஒன்று கோபம் எரிச்சு, அது குழந்தை. ஒரு பிள்ளை மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குன்னு விபச்சார வேசித்தனம் சொல்றாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க இல்லையா? மாம்சத்தின் கிரியை என்ன? மாம்சத்தின் கிரியை விபச்சார வேசித்தனம். பிறந்த உடனே செய்யுது. ஒரு பிள்ளை பிறந்த உடனே மாம்சத்தில் கிரியை செய்யறாரா? விபச்சாரம் பண்றாரா? இல்லைங்க. அந்த பிள்ளை வளர்ந்து 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 ஒரு லெவல் வரும்போது தான் மாம்ச கிரியை செய்யுது. அதுபோல தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது மறுபடியும் பிறக்கிறான். அவன் குழந்தை. அந்த குழந்தை அவனுக்கு பால் கொடுக்கணுமா பேதுரு சொல்றாரு. அப்புறம் கடினமான ஆகாரம். அவன் வசனத்துல, நீதி வசனத்துல வளர்ந்து 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 சத்தியத்தை அறிய 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 இப்போ ஆவிக்குரிய தன்மை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், எல்லா விதமான கருவிகளும் வெளிப்படுது. அப்போ ஒரு மனுஷன் மாம்சத்துல பிறந்த ஒரு மனிதன் எடுத்த உடனே வேசித்தன விபச்சாரம் பண்றது இல்லை, வளர்ந்த பிறதான் பண்றான். அதுபோல ஆவில் ரட்சிக்கப்பட்டவன் கூட எடுத்த உடனே நீதி கனிவு செஞ்சிருது இல்லை, எடுத்த உடனே அவன் அன்புல வாழ்ந்துருது இல்லை, எடுத்த உடனே அவன் பெர்ஃபெக்டா இல்லை. நான் அப்படிதான் 1974 பண்ண எத்தனை கோபம், எத்தனை எரிச்சு, வல்லம் இருந்துச்சு, எத்தனையோ அற்புதம் இருந்துச்சு, என் மூலமா எத்தனையோ கிரியை நடந்துச்சு. கத்தர் நான் ஒண்ணு உதவாத முள்செடி போல இருந்தேன். இங்கிருந்து கத்தர் எத்தனையோ காரியங்களை செஞ்சார், பேசினார். ஆனா வாழ்க்கையில ஆனா சத்தியத்தை அறிய 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 இப்பொழுது தேவனுடைய சுவாபங்கள் வருகிறது. நான் மாறிட்டேன்னு சொல்லல, இன்னும் மாற வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. போய்கொண்டே இருக்கிறேன், போய்கொண்டே இருக்கிறேன், போய்கொண்டே இருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த பிரயாணத்தை பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, அப்ப நீதிமான்கள் நம்ம விருப்பம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எதை விரும்பணும்? சில சொல்றாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ரெண்டையும் பேசக்கூடாது. ஒரு வீட்டில் இப்போ என்னுடைய வீடு எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய வீட்டில் ஆப்பிள் பழம் இருக்குது, அன்னாச்சி பழம் இருக்குது, பிஸ்கட் இருக்குது, பழம் இருக்குது, ஆகாரம் இருக்குது. அப்போது வீட்டுக்கு இருக்கிற பிள்ளை அதை சாப்பிடணும். அதே வீட்டில் இன்னொன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஆசிட் இருக்குது, பினாயில் இருக்குது, இன்னும் சில மூட்டைப்பூச்சி மருந்து, சில மருந்துகள், இந்த பூச்சி மருந்து இருக்குது. அப்போ வீட்டில் தான் இருக்குது. அவன் பிள்ளை என்ன சாப்பிடணும்? வீட்டில் என்ன பண்ணணும்? பிள்ளை ஞானமுள்ள பிள்ளை என்ன செய்யும்? ஐயோ வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது? பழம், பிஸ்கட்டு, ஆப்பிள், விரும்புகிற நல்ல நல்ல காரியங்களை சாப்பிடணும். ஞானம் இல்லாத சில ஒன்றும் தெரியாது சின்ன குழந்தை என்ன பண்ண தெரியுமா? அது பூச்சி மருந்தும் கூட தெரியாது, வாயில போட்டுடும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டோடைய பிள்ளைன்னா தேவனுடைய பிள்ளை. எதை சாப்பிடணும்? உச்சிதமான கோதுமை, கண்மலத்தேன். அவ வேதத்தை படிச்சு பார்த்து, அது வேதங்கிறது ஒரு நிறைவான வீடு போல, அது தேவனுடைய வீடா இருக்குது. அதுல எதை எடுக்கணும்? எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அது சிறப்பானது, எது நேர்த்தியானது, எது பெஸ்டானது, அதை எடுத்து சாப்பிடணும். சரி, 20 வருஷமா நல்லா ஆப்பிள் சாப்பிட்டு, அன்னாச்சி சாப்பிட்டு, நல்லா சாப்பிட்டு வளர்ந்துட்டு ஒரே ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஆசிட் எடுத்து குடிச்சா என்ன ஆகும்? ஆசிட் வீட்டு தான் இருக்குது, அதுவும் பைபிள் தான் இருக்குது, சாபமான காரியமும் பைபிள் இருக்குது. அதை எடுத்து குடிச்சா என்ன ஆகும்? 25 வருஷமா ஆப்பிள் சாப்பிட்ட ஆப்பிள் எங்க? அன்னாச்சி எங்க? ஆப்பிள் வேலை செய்யலைங்க, இப்போ அன்னாச்சி வேலை செய்யலைங்க, ஆசிட் வேலை செய்யுது. ஐயோ, இத்தனை ஆளை நான் பைபிள் படிச்சேனே, இத்தனை வருஷமா ஆப்பிள சாப்பிட, அதை செய்யுது, இப்ப ஏன் பிரச்சனை, ஏன் கஷ்டம்? அது அறியாம. அதனால தான் நாம் எடுக்கிற வேத வசனங்களை கூட ஞானமாக தெளிவாக எடுக்கணும். அருமையானவர்களே, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆப்பிளே அன்னாச்சியும் சாப்பிடுவேன், கொஞ்சம் ஆசிடையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன்னா ஆப்பிள் வேலை செய்யாது, அன்னாச்சி வேலை செய்யாது, ஆசிட் தான் வேலை செய்யும். அதனால தான் ஆண்டு சொன்னாரு, ஆசீர்வாதத்தை சாபத்தி வைத்தேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போய் சொல்லல, ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கோ, நீயும் சந்ததியும் பிழைக்கும்படி நீ நல்லா இருக்கணும், அது ஏன் ஆசை, உன் சந்ததி நல்லா இருக்கணும், அது ஏன் ஆசை. அப்ப நீ என்ன பண்ணணும்? அதுக்கு ஆசீர்வாதத்தையே தெரிஞ்சுக்கோ. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிரயோஜனமா இருக்கிறதா? ஆனா சில தெரியல, சாபத்தை விரும்புறாங்க. வீட்டில் பார்த்தா வாயை திறந்தா சாபம், பேசும்போது சாபம், பிள்ளைய பார்த்தா பிள்ளை சனியனே, நாயே, பேயே. அப்போ நாயின்னு சொன்ன நாய் தானே ஆகும், அப்புறம் கடிக்க வருது, பேயே, நீ சொன்னபடி ஆகுது. அப்பதான் இந்த வேத சக்தி வழங்குனா வாய்க்கு வார்த்தை போடுறோம், ஒரு கடிவாளம் போடுறோம். நோ, தேவனுடைய பிள்ளை நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாய் போல இருந்தா கூட அவன் பிள்ளை இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும். இப்பதான் சொல்றாங்க, ஒருத்தர் சொல்லிட்டு வராங்க, என்னங்க உங்க பையன் ரொம்ப மோசமா இருக்கிறானே அப்படிங்களா? சரி, அப்படி இருந்தா கூட இல்லைங்க, கர்த்தர் என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் நீதிமான் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும், என் பிள்ளை கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளை சமாதானம் இருக்கும், பெரிதா ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் கேள்விப்படுற காரியம் பிள்ளையை குறித்து இப்படி கேட்கிறேன் இல்ல, துர்ச்செய்தியை கேட்பதினால் என் இருதயம் கலங்காது, என் இருதயம் வார்த்தையை நம்பி உறுதியா இருக்கும், என் பிள்ளைகள்
சலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் பேர் பெற்றவர்களாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் ஜாதிகள் நடுவில் ஜனங்கள் நடுவில் அறியப்பட்டிருப்பார்கள். தொடர்ந்து அதை விசுவாசிக்கிறேன். 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 குழப்படி இருக்கட்டும், என் பிள்ளைட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அதையே சிந்திக்கிறேன், அதையே பேசுகிறேன். வானமும் ஒளியலாம், பூமி ஒளியலாம், கர்த்தருடைய வார்த்தை ஒளியாது. நான் வார்த்தை நின்று கொள்ளும்போது அது தாமதித்தாலும், வேதம் சொல்கிறது, வேதம் தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேறும். தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதித்தாலும் நிச்சயமா நிறைவேறும். நம்புறீங்களா? அதுதாங்க விசுவாசம். விசுவாசம் என்ன? இல்லாத ஒன்றை தேவன் வாக்களிப்பார் என்றால், தேவனுடைய வசனத்தில் இருக்குமானால் அதை விசுவாசித்து, அதையே எண்ணி, அதையே பேசி, அதையே ஜெபத்தில் யூஸ் பண்ணி நாம் பெற்றுக்கொண்டா அதுக்கு பேர் விசுவாசம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. நீதிமானுக்கு விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதி குறித்து நம்ம நிறைய பார்க்க போறோம். அப்போ நீதிமானுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமான் 10:30. நீதிமான் என்னைக்கு அசைக்கப்படுறது இல்லையா? எல்லாமே கிருபைங்க. நம்ம தேவநீதி நம்ம கிடைச்ச இதை விசுவாசிக்கணும். நம்ம பைபிள் இருக்கனால கிடைக்கிறது இல்லை, அதை எடுக்கணும், அதை படிக்கணும். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் என்ன அசைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருது, வறுமை சிலருக்கு வருது, சில குழப்பங்கள் வருது, பயமுறுத்தல் வருது, சில மிரட்டல் வருது, தரித்திரம் மிரட்டுகிறது, சூழ்நிலைகள் மிரட்டுகிறது, காரியங்களை பார்க்கும்போது ஒரே கலக்கமா இருக்குது. இப்படிப்பட்ட பல கலக்கங்களை சந்தித்த அருமையானவர்களே, அப்போதான் அந்த வசனத்தை கூட என்னை தேற்றினார். வார்த்தை உறுதியாக பிடித்தேன். வேற என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, என்றும் அசைக்கப்படுவதில்லை. அப்படியான அந்த நீதி எப்படி பழைய ஏற்பாட்டில் எழுதி வடிக்கப்பட்டது? நாம் பழைய ஏற்பாட்டு நீதியை விட தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். அப்படியான நாம் எப்படி விசேஷமானவர்கள் அல்லவா? நாம் தேவனுடைய ஜனங்கள் அல்லவா? என்ன பண்ணணும்னா, நீதிமான் நான் என்று அசைக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கையில் எந்த காரியம் என்னை அசைக்க முடியாது வந்த பிரச்சனையே பேசலாம். ஏன்னா பிசாசு மேலே பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இயேசுவை சொன்னார். விசுவாசிக்கிற நடக்க அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், பிசாசுகளை என் நாமத்தினாலே துரத்துவார்கள். நீ விசுவாசித்தா அது உன்னை அசைக்கிற பிசாசை துரத்தலாம். அப்ப என்ன சொல்ல? விசுவாசிக்கணும். ஆனா என்ன சொல்ல? அது துரத்த முடியாதுங்க, எனக்கு சக்தி இல்லைங்க. இல்லைங்க, கர்த்தர் சொன்னாரு, நீ பெரிய பரிசுத்தவான்கிறது இல்ல, நீ விசுவாசித்தா இன்னைக்கு தான் இயேசு ஏத்துக்கிற, இன்னைக்கு தான் ஆண்டோட பிள்ளையா மாறி இருக்கீங்க, இன்னைக்கு தான் இன்னைக்கு இப்பொழுது உங்க வாழ்க்கையில அசைக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுதா? ஐயோ, என் குடும்பத்துல ஒரே அசைவா இருக்குது, என் குடும்பம் நல்லா இல்ல, அசைஞ்சிரும் போல இருக்குது, தடுமாறிடும் போல இருக்குது, என் வாழ்க்கை தடுமாற்றமாயிடும் போல இருக்குது. ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் எப்படி பண்ணுவேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஐயோ என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இல்ல புருஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, என் பிள்ளையுடைய வாழ்க்கை. அருமையான தேவனுடைய ஜனமே, நற்செய்தியை அறிவிக்கிறேன். இந்த இயேசு விசுவாசித்தபடினாலே இலவசமாய் பாவம் மன்னிப்பு, அது மாத்திரமல்ல இலவசமாய் பரிசுத்தோடு சுதந்திரம் என்று ஆண்டவரே பவுலுக்கு சொன்னார். அதைத்தான் நான் பேசுகிறேன். தேவன் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இலவசம். அதை எப்படி பெறுகிறோம்? அதை இருதயத்தில் வைக்கிறோம். மனதில் சொல்ல காரியங்களை இயேசுவின் நாமத்திலே நிராகரிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். மனசுல 1000 எண்ணங்களை கொடுப்பான் பிசாசு. மனதை தான் கெடுப்பான், எவாள மனசை தான் கெடுத்தான். அது அப்படி இல்லை, அது இப்படி, அந்த வசனம் அப்படி, அது இப்படி, எப்படி வேதம் சொல்லுகிறது, எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது. நான் நீதிமான், என் நீதி அல்ல, இயேசுவின் தேவ நீதி ஆகையினாலே நான் அசைக்கப்பட மாட்டேன், என் வாழ்க்கையில அசை வர முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு உன் நம்பிக்கை மகிழ்ச்சி உண்டாகும். அதுவே வசனத்தை வாசிக்கிறோம் 28. நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி. ஏன்னா வேதத்தை நம்புகிறான், ஆண்டுடைய வார்த்தையை நம்புகிறான். அதுதான் சொல்கிறது. சங்கீத புத்தகத்தில் வசனம் உண்டு, அவர் தன் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சங்கடத்தை பிளந்தது கூட பெருசு இல்லை, வனாந்திரத்தில் மன்னா கொடுத்தது கூட பெருசு இல்லை, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குறது கூட பெருசு இல்லை, அவரு அது செத்த லாசருவை 3ஆம் நாள் உயிரோடு இருப்பது கூட பெருசு இல்லை. இது ஒரு மனிதன் பிரச்சனை நேரத்திலே, நெருக்கத்தின் நேரத்திலே, அசைவின் நேரத்திலே, குழப்பத்தின் நேரத்திலே அவன் கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டிருப்பான். ஆனால் பரலோகம் அசைகிறது, பரலோகம் அவனை பார்க்கிறது. இதோ ஒரு மனிதன் வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய வார்த்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை அசைக்கும்படியாக எல்லாம் அவனுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கும் போது, ஓ நான் அசைய பண்ணுவேன், நான் ஒருமுறை இந்த வானத்தை பூமியை அசைய பண்ணுவேன், கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொல்லி எல்லாத்தையும் அசைக்கிற தேவன் உங்களை அசைக்கிற பிசாசை அசைத்து எல்லா பிரச்சனையும் அசைத்து தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். காரணம் வேதம் அப்படி சொல்கிறது. அவருடைய சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிறோம், அவருடைய சகல வல்லமையை பார்க்கிறோம். தன்னுடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கிறார். என் வார்த்தையை முக்கியப்படுத்துகிறாயா? வாழ்க்கையில் அசை வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, எங்க பாரம்பரியம் என்ன சொல்லுது, எங்க டாக்டரின் என்ன சொல்லுது, எங்களுடைய இனம் என்ன சொல்லுது, எங்களுடைய கலாச்சாரம் என்ன சொல்லுது, எங்களுடைய குலம் என்ன சொல்லுது, எங்களுடைய கோத்திரம் என்ன சொல்லுது, அதை பார்த்து அசைறீங்களா? இல்ல, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லி இருக்கிறது. 1000 பேர் 1000 சொல்லட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், யாரும் எதுவும் பேசட்டும், தேவனே இந்த வார்த்தை
வார்த்தையை நம்புகிறேன், இந்த வார்த்தையை திறந்து வைக்கிறேன். இப்படி சொன்னீங்களே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட சொன்னீங்களே, எழுதப்பட்ட வார்த்தையை எடுக்கிறேன், நான் அசைக்கப்படுவது சொன்னீரே. ஆண்டவரே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் நீதிமான் சொன்னீரே, இலவசமா நீதிமான் என்று சொன்னீரே. தேவனே, நான் வார்த்தை சொல்கிறது, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைய மாட்டேன். இயேசுவின் நாமத்திலே நான் நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பிச்சா உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகுங்க. ரொம்ப சிம்பிள். நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ரொம்ப லகுவான காரியத்தை சொல்றேன். சேதவசனம் ரொம்ப சிம்பிள். ரட்சிப்பு இலவசம், ஆனா அதுக்குண்டான கிரயத்தை அவர் கொடுத்தார். அபிஷேகம் இலவசம், அதற்குண்டான கிரயத்தை அவர் கொடுத்தார். சுகம் இலவசம், அதற்குண்டான கிரயத்தை அவர் கொடுத்தார். கர்த்தருடைய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுவது இலவசம், அதற்குண்டான கிரயத்தை அவர் கொடுத்தார். சந்தேகம் உண்டோ? வேத வசனத்தை குறித்து இன்னும் குழப்பம் உண்டோ? அருமையானவர்களே, என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நான் ஜெபிக்கட்டுமா? இந்த ஆண்டோட ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போது நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே, உம்மை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஆண்டு கொள்ளும்படி அழைக்கிறேன். உம்மை விசுவாசிக்கும் போது வரக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நான் தொடர்ந்து கேட்டேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். பாவியாக இடத்துல வருகிறேன், என் பாவத்தை மன்னித்ததாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னிடத்தில் வருகிறவனை புறமே தழுவல் என்று சொன்னீரே, நான் இடத்தில் வருகிறேன், என் பாவத்தை மன்னியும். பரலோக பிதாவே, நான் உம்முடைய குமாரனை ஏற்றுக்கொண்டபடியால் நான் ஒன்று உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் நீதிமானாக இருக்கிறேன். பிதாவே, இந்த நாளிலே நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதம், சுகம் எனது ஆசீர்வாதம். உம்முடைய வார்த்தையின்படி என் குடும்பத்தில் சுகம் உண்டாவதாக. ஒருவேளை வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைகளும், இன்று காண்கிற பிரச்சனைகள், இன்று காண்கிற எகிப்தினை நீ காண மாட்டாய் என்று சொன்னது போல, இன்று காண்கிற பிரச்சனைகள், இன்று காண்கிற துன்பங்கள் இனி காணப்படாமல் போவதாக. பரலோக பிதாவே, மாற்றத்தை தருவீராக. பிதாவே, உமக்கு நன்றி. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. தேவனே, எனக்கு சுகமாக்குறபடியால் நன்றி. என் குடும்பத்தில் விருத்தி வருகிறபடியால் நன்றி. நான் நீதிமான். ஆண்டவரே, நான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்று கேட்டேனே. என் விருப்பங்கள், என் ஆசைகள், வேதத்தில் சொல்லப்பட்டபடி, வேதத்தில் வாக்களிக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நான் விரும்புகிறேன். அது எனக்கு வருவதாக. நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன், அது எனக்கு வரட்டும். அந்த ஆசீர்வாதம் போர்வை போல என்னை மூடட்டும். ஆசீர்வாதம் என்னுடைய எலும்புக்குள் பாயட்டும். அந்த ஆசீர்வாதம் என் நரம்புக்குள் பாயட்டும். அந்த ஆசீர்வாதம் நான் நித்தமும் கட்டிக்கொள்கிற பெல்ட்டை போல இருக்கட்டும். ஆண்டவரே, நான் சாபத்தை விரும்பவில்லை, அது என் குடும்பத்தில் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே அதை வெறுக்கிறேன், அதை நிராகரிக்கிறேன். உடைய வார்த்தை நிறைவேறுவதாக. பரலோக பிதாவே, அப்படி சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.